வாங்க அமைதியான பையன், குமார் தம்பி, இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அக்கா. ரேவதி சிஸ்டர் எங்க திடீர் திடீர்னு காணாம போறீங்க? இல்லைங்க இது கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டம்ல. இந்த ஆப்ஷன் வந்து இந்த லென்த்தி கமெண்ட்ஸ் எடுக்க முடியல. அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தேவி சிஸ்டர் என்ன சமையல்? லைவ் ஓடிட்டு இருக்கும்போதே செக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா முடிச்ச வாட்டி மறுபடியும் செக்கிங் லைவ் தான் நான் போடணும். அதுக்கு தான். இருக்கேன் வாங்க. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதோ மானே சரியா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சூப்பரான பாடல் அது. ரேவதி சிஸ்டர் காணவில்லைன்னு லைவ்ல தேடுறேன். அ கவிதை போடும். ஏதோ மாறி வந்திருக்கு. ஆமா அக்கா. எம்ஆர்கே தம்பிக்கு வந்துட்டு வேலை வந்துருச்சு. ஃபோன் வந்துருச்சு கிளம்பிட்டாங்க. கவிதை போடும் கண்மணியே வருகன்னு போட்டிருக்கீங்களா? தேவி அக்கா. சும்மா விளையாட்டுக்கு இதான்னு கேட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்க வாங்க. முருங்கக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல் சிஸ்டர். சூப்பர். முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல். சாப்பிட்டுட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம்னு போட்டிருக்காங்க. இளங்கோ கிருஷ்ணன் வாங்க. இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும். சாப்பிட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. அனைவரும் நலமா? அப்படின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே ரேவதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திலகம் அக்கா. 13 காட்டுது. இப்பதான் 14 வந்திருக்கு தேவி அக்கா. வணக்கம் இளங்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திலகம் அக்கா. லைக் போட்டுட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்க இளங்கோ கிருஷ்ணன் வாங்க மகிழ்ச்சி. டூகெதர் லைவ் யார் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வர்றவங்க வரலாம். இப்போது 14 லைக் வந்து விட்டது. ஆமாமா தேவி அக்கா. அண்ணி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளங்கோ கிருஷ்ணன். ஹலோ தேவி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம், எஃப் பிரதர் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க இளங்கோ கிருஷ்ணன். ரேவதி சிஸ்டரையும் ஹாய் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஹாய் சொல்லியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஒரு நிமிஷங்க. ஓகே வாங்க. ஆ, தேவி அக்காவோட ஒரு கமெண்ட்ஸு. வாங்க வாங்க இளங்கோ தம்பி. வானிலிருந்து வருவது மழை. என் தம்பி பாடுவார். அதுக்கு மேல அந்த கமெண்ட்ஸ் காட்டலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க லாங் கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல, அது என்னால படிக்க முடியலன்னு வருத்தத்தோட உட்காந்துருக்கேன். அதுவே ஒரு டென்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமான்னு போயிட்டு, போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் பண்ண முடியல. பார்க்கலாம். எங்க எஃப் ப்ரோ காணோம்? டீ குடிக்க போயிட்டீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. தேவி அக்கா ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கடலிலிருந்து வருவது அலை. நாம் கடந்து போகலாம் சேனல் இருக்கிறது நல்ல பாசவலை. சூப்பர் அக்கா. அது பாதியா கட் பண்ணிட்டீங்களோ? சூப்பர். கடலில் இருந்து வருவது அலை. நாம் கடந்து போகலாம் சேனல் இருக்கிறது நல்ல பாசவலை. சூப்பர் தேவி அக்கா. ரொம்ப அருமை. நீங்க குடுத்த அந்த கவிதைக்கு அழகா உங்களுக்கு ஒரு பூங்கொத்து குடுத்தாச்சு. திரையம் அக்கா சொல்லியிருக்காங்க, 10 நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் எஃப் தம்பி. அப்டிங்களா? ஓகே, ஓகே அக்கா. நான் அத கவனிக்கல அக்கா. சரி பண்ணிட்டு இருக்கும்போது. சிப்பிக்குள் இருக்குது முத்து. கடந்து போகலாம் சேனல் இருக்குது உறவுகள் தான் நம் சித்ரா. சிஸ்டர். கரெக்ட்டாங்களா? நான் படிச்சது? எத புரிஞ்சு படிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். சிப்பிக்குள் இருக்குது முத்து.